வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி வந்து வர்ஷினி அண்டு சுனிதா 2 பேருமே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ வர்ஷினி வந்து முத்துக்குமரன்ட்டு வந்து நீ என்னுடைய ஃபேவரேட் கண்டஸ்டண்ட்டு அப்படின்னு வந்து முத்துக்குமரன்ட்ட சொல்கிறாங்க. ஸோ வெளியே என்கிட்ட கேட்டபோது நான் வந்து 2 பேரை சொன்னேன். ஒன்று வந்து முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின், எங்கள் 2 பேர் தான் என்னுடைய ஃபேவரேட் கண்டஸ்டண்ட்டு. ஸோ உங்களுடைய கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து முத்துக்குமரன்ட்ட சொல்கிறாங்க. அடுத்து முத்துக்குமரன்ட்ட வந்து நீங்கள் விளாண்ட அந்த கேம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் போன வீக் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து பதட்டப்பட்டது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் விட்டு கொடுத்தீங்களா பவித்ராவுக்கு, ஸோ அது மட்டும் எனக்கு பிடிக்கல. முத்துக்குமரனா இது அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஸோ இன்னும் நல்லா விளாடுங்க அப்படின்னு வந்து முத்துக்குமரன்ட்ட சொல்கிறாங்க. ஸோ சுனிதா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் நீ வந்து ஈஸியாக வந்து எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணுற அந்த ஸ்கில் வந்து உன்ட்ட இருக்குது. ஆனால் வந்து நீ வந்து உன்ட்ட யாராவது வந்து சாஞ்சாங்கன்னா நீ வந்து அவங்கள்ட்ட போய் ரொம்ப இதாகி உன்னுடைய ஓட்டை வந்து நீ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்ற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜாக்லின் தான் சொல்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வெளியில் இருக்கும்போது கூட அது கரெக்டாக ஜாக்லினுக்கு வந்து சொன்னாங்க சுனிதா, நீ வந்து ஒரு கேம் விளாட்ற, ஸோ பயங்கரமாக இருக்குது. நான் உள்ளே வரும்போது நீ சொல்லிட்டு வந்த நான் தனியாக தான் விளாடுவேன் அப்படின்னு. ஆனால் நீ வந்து ஒருத்தவங்க இல்லாமல் நீ விளாடணும்னா உனக்கு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா மஞ்சரியை வந்து நீ அனுப்பிச்சி விட்ட. ஸோ அவங்களுடைய ஓட்டை வந்து அப்படியே முத்துக்குமரனை பார்த்து சொல்கிறாங்க, முத்துக்குமரன் நீ வந்து கரெக்டாக இருந்துக்க, உன்னுடைய ஓட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்காத. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தேவைப்படுது, அவங்களுக்கு யார் வந்து ஓட்டு அதிகமாக இருக்கோ ஸோ அவங்களோட போய் சாஞ்சிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஜாக்லின் வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க நம்ம சுனிதா ஜாக்லின்ட்ட. ஸோ வர்ஷினி வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் நீ வந்து நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருக்க. ஸோ சுனிதாவோட பெர்செப்ஷன் அதுனா என்னோடய பெர்செப்ஷன் வந்து நான் வந்து கேமாக பார்க்குறேன். ஸோ கேமாக பார்க்கும்போது நீயும் முத்துக்குமரன் வந்து செம்ம ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இந்த பிக் பாஸ் ஹவுஸில். ஸோ நீங்கள் விளாட்றதுலாம் குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து வர்ஷினி வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ விஷாலுக்கு ஒன்று சொன்னாங்கங்க நம்ம சுனிதா, என்ன சுனிதா நீ என்ன ப்ளே பண்ணுற அப்படின்னு வந்து விஷால் வந்து நேற்று ஒரு கொடுத்துருந்தார்ல, நீ என்னம்மா இங்கே வந்து ப்ளே பண்ண போகிற, உனக்கு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன், ஒன்றுங்க விளாட தெரியாது அப்படின்னு. ஸோ சுனிதா வந்து விஷால்கிட்ட சொல்கிறாங்க, நீ விளாட்றது 2 பொண்ணுங்களோட விளாண்டு 2 பொண்ணு அனுப்பிச்சி விட்ட பற்றியா, அதை விட நான் விளாட போகிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க சுனிதா. ஸோ இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனிவே பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அர்ணவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேட்மேனு, சாச்சனா, அர்ணவ் வர்றதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி எல்லாருமே நீங்களும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் வந்தால் ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அருண் நேற்றே பயங்கர மோடில் இருந்தார். இன்றைக்கி சுனிதா கூட அதான் சொன்னாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கே, உங்களோட ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்க்கலாம்.